போயிரு, உனக்கு தேவையில்லாதது இது. டேய் குடுத்துடு. டேய் குடுத்துறா. குர்ரா குர்ரா குர்ரா. இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றி சார். தாலி கொடி ஒவ்வொரு சுமங்கலிக்கும் தொப்புள் கொடியை விட முக்கியமானது. என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, அதான் வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு வந்தேன். அதுவும் வெள்ளிக்கிழமை அதுவுமா தாலியை பறிச்சுட்டு ஓடிட்டான். நீங்க நல்ல வேளை வந்து காப்பாத்திட்டீங்க சார். நீங்க நல்லா இருக்கணும் சார். உங்களுக்கு எந்த குறையும் வராது. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ்மா. கண்டிப்பா இதுவாதான் இருக்கும். கணாம்பிகாய வித்மஹே மகாதேவாய தீமஹி ரொம்ப முக்கியம். கட்டி தொலைடா. ஓம் கணகேசாய வித்மஹே வாக்யசுத்தாய தீமஹி தன்ன சிவப்ரசோதயாத் ஸ்வாஹா. பார்வதி பரமேஸ்வராய நமோ நமஹ. கெட்டி மேளம் மாங்கல்யம் தந்தனானே மம ஜீவனேதுனா கண்டே பட். தால் எங்கிட்ட வந்து நில்லை. சொல்லு அர்ஜுன். நான் கேகே நகர் பெருமாள் கோயில இருக்கேன். இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் இங்க இமிடியேட்டா அனுப்பு. போலீஸா? ஓகே அர்ஜுன், இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே அனுப்பி வைக்கிறேன். அந்த கிரிமினல் பத்தி டீடைல்ஸ் மொத்தம் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். ஓகேடா, பாய். பாடி சும்மா நின்னுட்டு இருக்க, என்னன்னு கேளு பாடி. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, எல்லாத்தையும் நான் தான் கேட்கணுமா? மரியாதையை தாலி கொடு, இல்லன்னா தொலைச்சிருவேன். முடியாது. முடியாதாண்டா. என்ன தொலைச்சிடுவீங்க? இப்ப போலீஸ்காரங்க வருவாங்க, யார் தொலைக்கிறாங்கன்னு பாப்போமா? இந்த கிரிமினல் அந்த பொண்ணு கழுத்தை தாலி கட்டுவா, அதை பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? தம்பி என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? என்னன்னு பேசலாம் பாரு. என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்த உனக்கு என்ன உரிமை இருக்கு? சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? வீம்புக்குன்னு ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சி உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். கொஞ்சம் உங்க மனசாட்சியை தொட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், ப்ளீஸ். நியாய அநியாயத்தை பத்தி நீ பேச வேண்டாம். வீட்டுக்குள்ள அதிரடியா புகுந்து அடாவடியா கல்யாணத்தை நிப்பாட்ட வந்தானே நீ. சார் சத்தியமா அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற எண்ணமே எனக்கு இல்ல சார். அது எதர்ச்சியா நடந்த தப்பு. அன்னைக்கே அதுக்கு சாரி கேட்டுட்டேன் சார். இப்ப வேணா கூட எல்லாருமே நான் சாரி கேட்கிறேன் சார். வசுந்தரா கழுத்துல இந்த ஃப்ராட் தாலி கட்டது தப்பு சார், ரொம்ப ரொம்ப தப்பு சார். கன்ஃபார்மா நான் பண்ண விட மாட்டேன் சார். அது ஏன் இஷ்டம், என் பொண்ணோட விருப்பம். ஒரு அப்பா தன் பொண்ணுக்கு இவன் தான் மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணி அதை அந்த பொண்ணு ஏத்துக்கிட்டா அதை தடுக்கிறதுக்கு எந்த சட்டத்திலையும் இடம் கிடையாது. சட்டத்திலேயே இடம் இல்லைங்கிறப்போ தனி மனுஷன் உனக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படி கேள்றா என் தொம்பி. நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவனை அடிச்சு தூக்கி போட்டுட்டு அவ கழுத்துல தாலியை கட்டுறா. யாரு? நான் அவனை அடிச்சா? ஆமாண்டா, நான் தான் கூட இருக்கல, போய் அடி. சரி பாடி. தாலி புறா. வாடா. ஏன் நின்னுட்ட? வாடா. ஐயோ எடுபட்ட பயல, நீ பெனாயில் விக்க கூட லாய்க்கல. போடா. வாடாங்கற. சார் தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் வேண்டாம் சார். எதுவும் பண்ணாம போயிடுங்க. ஏன் விதி எதுவோ அதுபடியே நடக்கட்டும். வசு, விதி இவன் இல்ல. அப்படி இருந்தா நான் ஏன் கல்யாணத்தை தடுக்க வரணும் வசு? தயவு செஞ்சு கொஞ்சம் யோசி வசு, ப்ளீஸ். வீணா பிரச்சனை பண்ணாத, நான் போலீஸை கூப்பிட வேண்டிய. ஐயோ மாமா, என்ன மாமா போலீஸ் அதுன்னுட்டு? போலீஸ்லாம் ஒண்ணு வேணாம் மாமா, நாமளே பேசி தீர்த்து. இல்ல சார், மாப்பிள்ள பதறாரு. நீங்க எது சார் போலீஸை கூப்பிடுறீங்க? நானே போலீஸை வர சொல்லியிருக்கேன். இப்ப வருவாங்க, விசாரிப்பாங்க. இவர் ரொம்ப குட் பாய்னு சொன்ன உடனே அவரே தாலி கட்டட்டும், நான் உட்கார்ந்து பாக்குறேன். அர்ஜுன் சார், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னோட முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது. அப்புறம் எதுக்கு நீங்க திரும்ப திரும்ப பிரச்சனை பண்றீங்க? வசு, ஒரு கிரிமினல் ஒருத்தன் தன்னுடைய விவரத்தை எல்லாத்தையும் மறைச்சு ஒரு அப்பாவி பொண்ணு கழுத்தை தாலி கட்டுறானா, அது யாரு வேணா வந்து தடுக்கலாம் வசு.
ஒரு கொலைகாரனை ஒரு கடத்தல்காரனை போலீஸ் கிட்ட எப்படி காட்டி கொடுக்கற மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் ஏமாத்தி கல்யாணம் பண்றான் பாரு, அவனையும் காட்டி கொடுக்கலாம் வசு, தப்பே இல்ல. இந்த நாட்டுல பெண்களோட உரிமைக்கும் பாதுகாப்புக்கும் ஏகப்பட்ட சட்டம் இருக்கு வசு. புதுசு புதுசா சட்டங்கள் போடுறாங்க. விருப்பம் இல்லாம வலுக்கட்டாயமா பெண்கள் மேல திணிக்கப்படுற கல்யாணத்துக்கு ஹெல்ப்லைன் கூட இருக்கு வசு. வசு, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்தா வச்சுக்கோ, இதான் பண்ணிருப்பேன் சத்தியமா. சார், ஒரு கல்யாணத்துல பெத்தவங்களோட சம்மதம் தான் முக்கியம். மத்ததெல்லாம் ஆப்ஷன் தான் சார். என்னதான் இருந்தாலும் பொண்ணு பெத்தவங்களுக்கு தான் நல்லது கெட்டது தெரியும். போலீஸுக்கோ இல்ல சட்டத்துக்கோ அது தெரியாது சார். நோ வசு, நோ, தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்காத. உங்க அப்பாவுக்கு புரியல, புரிய வைக்க தான் வந்திருக்கேன் நானு. ப்ளீஸ் வசு, நல்லா யோசிச்சு பாரு. இவ்வளவு பேர் முன்னாடி உன் கழுத்துல அவன் தாலி கட்டுவான். இவங்க எல்லாரும் அச்சதையை போட்டு நல்லா சாப்பிட்டு கிளம்பி போயிடுவாங்க வசு. நாளைக்கு இவன் கிரிமினல் தெரிஞ்சு போலீஸ் வந்து அவனை புடிச்சிட்டு போயிட்டா அதோட முழு பாதிப்பு உனக்கு தானே வசு. நல்லவன்னு உங்க அப்பாவோட மருமகன்னு பெருமையா பேசுற இதே ஜனங்க தான் வசு, நாளைக்கு எல்லாம் தெரிஞ்ச பிறகு வசுவோட புருஷன் ஒரு கேப் மாதிரின்னு உன் மூஞ்சில காரி துப்புவாங்க வசு. பரவாயில்ல சார், இது என் அப்பாவுக்காக நான் ஏத்துப்பேன். ஏன் பிடிவாதம் பிடிக்கிற வசு? வீம்பும் பிடிவாதமும் உங்க அப்பாவோட குணம்னா அது காட்டுற இடம் இது இல்ல வசு. உன் கழுத்துல தாலி ஏறின மறு வினாடியே உங்க அப்பாவுக்கு உன் மேல இருக்கிற மொத்த உரிமையும் போயிடும் வசு. சோதனையும் வேதனையும் மட்டும்தான் உனக்கு மிஞ்சும் வசு. கண்ணு முன்னாடி குழியில விழுற வசு, தயவு செஞ்சு வேண்டாம், சொல்றத கேளு. சார், கல்யாணம் நடந்த பிறகு இந்த உலகம் என்ன வேணாலும் ஆயிட்டு போகட்டும், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. இந்த கல்யாணம் நடக்காம போனா அதனால வர அவமானம் என் அப்பாவுக்கு வரக்கூடாது. என் அப்பா பார்த்த மாப்பிளைய நான் கல்யாணம் பண்ணிக்கதான் போறேன். அதை தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. முக்கியமா உங்களுக்கு அந்த உரிமை கிடையவே கிடையாது வசு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ் சார். போங்க சார். டேய் வசு, நீ இப்படி வா. ஏய், நான் பாக்குறேன். குர்ரா தாலியா, அதான் சொல்லிட்டாங்களா, போடா. டேய் கட்டா தாலியா, உட்கார்றா. எங்க ஐயரே? டேய் வாயா, வாயா, வாயா உட்காரு. நீங்க உட்காரு வசு. மந்திர சொல்லியா, மாங்கல்யம் தந்துடானே சொல்லியா, சீக்கிரம் தாலியை எடுத்து. ஐயோ கடவுளே. ₹1 எனக்கு வரணும் இருக்கு, அதை இவன் கெடுத்துருவானா? பெரிய ஆக்ஷன் கிங் நினைப்பு. பாவம் சோதிமணி, எத்தனை தரம் தான் மூஞ்சில குத்து வாங்குவான். மங்கலத்தை கட்டுங்க. மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா. சீக்கிரம் தாலியை கட்டுற, அட்சதை போடுங்க. நிறுத்துங்க. ஏய், யாரா அவன்? யாருங்க அர்ஜுன்? தோ இவன்தான். நீங்களே இந்த அநியாயத்தை கேளுங்க சார். எவ்வளவு துணிச்சல் இருந்தா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவான். அன்னைக்கு இதே மாதிரி தான் எங்க வீட்டுக்குள்ள புகுந்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினான் சார். இப்ப கல்யாணத்தை நிறுத்த பாக்குறான் சார். நான் நியாயத்தை விசாரிக்க வரமா, ஜோதிமணி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன அரெஸ்டா? ஜோதிமணி யாருமா? டேய் சோதி, என்னடா உன்னை கூப்பிடுறாரு, என்னன்னு கேளுடா. பாட்டி பேசுடா. பாட்டி, மாமா இவன் ஏதோ செட் பண்ணி ஏமாத்துறான். ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேளுங்க மாமா. சார், இதெல்லாம் நல்லா இல்ல சார். ஒரு பணக்கார வீட்டு பையன் சொன்னா யார வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? என்ன சார் இது அநியாயம்? சார், இதெல்லாம் நல்லா இல்ல. நான் கமிஷனர் கிட்டே போவேன். சார், இது அரெஸ்ட் வாரண்ட். முறைப்படி கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதை படிச்சு பாருங்க. படிச்சு பாருங்க சார். ஐயோ, என்ன
என்ன கர்மண்டா அதெல்லாம்? மாமா இதெல்லாம் நம்பாதீங்க மாமா. இதெல்லாம் பொய். வசு என்ன பிரிக்கிறதுக்காக இவள் தான் மாமா. சார் அந்த ஃபைல்ல இருக்கலாம் படிச்சு பாத்தீங்களா? இவன் சாதாரணமான ஆள் கிடையாது. சந்தன மர கடத்தல், தங்க பிஸ்கட் கடத்துறது, இப்படி இவன் மேல இல்லாத கேஸே இல்ல சார். இவன் பெரிய கிரிமினல் சார். நான் சின்ன சின்ன தப்பு தானே பண்ணு மாமா. மாமா இதெல்லாம் பொய் மாமா. என்னை பார்த்து அப்படியே தெரியுது. நான் அவ்வளவு ஒர்த்து இல்ல மாமா. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? வசு என்ன பிரிக்கிறதுக்காக என்ன கெட்ட பேர் ஆக்குறியா? சார் இல்ல சார். தம்பி, நான் அப்பவே நினைச்சேன்டா, இந்த கருவாப்பைய கையில நிறைய காசு பொருள் தெய்வம் எங்கேயாவது ஆட்டையை போட்டிருப்பான்னு நினைச்சேன். ஓவா இவ்வளவு வேலை பாத்திருக்கானா? போலீஸ் தம்பி, இவனை இப்படியே விட்டுறாதீங்க. இவனை பிடிச்சு கப்புறம் உள்ள கொண்டு போய் நல்லா முட்டிக்கு முட்டி தட்டுங்க. கிழவி சார், எல்லா ப்ரூஃபும் கரெக்டா இருக்கு. இவனை இழுத்துட்டு போங்க. ஐயோ மாமா, என்னமா இப்படி சொல்லிட்டீங்க? மாமா இதெல்லாம் நம்பாதீங்க மாமா. மாமா நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். சார் சும்மா என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க? இதுல எல்லாத்தையும் அந்த கிழவிக்கும் பங்கு இருக்கு சார். என்னடா சொல்ற? அடே அடே, ஏடா கருவாப்பையில நீ மாட்டிக்கிட்ட உடனே என்ன போட்டு கொடுக்குறியா? போலீஸ் அண்ணே அதெல்லாம் நம்ப மாட்டாரா? ஐயோ, கோவில் மாதிரி இருந்த என் தம்பி குடும்பத்தை கெடுக்க வந்தியாடா பாவி. பாத்தீங்களா என் தம்பி பொண்டாட்டி மஞ்சள் புடவையில எவ்வளவு மங்களகரமா இருக்கா? அவனை மட்டும் விட்டுறாதீங்க. திருட்டு பயலே. கேளுங்க சார். ஜீப்ல ஏத்தி அவன. பேசாத போ. ஏங்க, அந்த அர்ஜுன் தம்பி அவனை பத்தி உங்ககிட்ட எவ்வளவோ சொன்னாரு. நீங்க அதை கேட்காம உங்களோட பிடிவாதத்துக்கும் உங்களோட வீம்புக்கும் வசு அவனுக்கு கட்டி வைக்க பாத்தீங்கல்ல. அன்னைக்கு ஏன் பொண்ணா இருந்தா வசுந்தரா இப்படி பண்ணிருப்பாளான்னு கேட்டீங்கல்ல. இப்ப நான் கேக்குறேன், இதே உங்க பொண்ணா இருந்தா இந்த மாதிரி ஒரு கிரிமினலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நீங்க சம்மதிச்சிருப்பீங்களா? ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. துளசி, அப்படிலாம் இல்ல துளசி. யார பெத்த பொண்ணுங்கிறதுனால தானே அந்த அயோக்கு எனக்கு கட்டி கொடுக்க பாத்தீங்க. என்ன மன்னிச்சிடுமா. என் கோபத்தாலையும் ஈகோவாலையும் உன் வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்தேன். ரொம்ப சாரிம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. உங்களுக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்குப்பா. இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. உங்க பேச்ச நான் மீறவே மாட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிடுமா. என் மேலதாம்மா எல்லா தப்பும். அர்ஜுன் சார். சொல்லுங்க. வெரி சாரி சார். உங்களை புரிஞ்சுக்காம பல தடவை அவமானப்படுத்தி இருக்கேன். ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம கடவுள் மாதிரி வந்து ஒரு ஐயக்கன் கிட்ட இருந்து எங்க குடும்பத்தை காப்பாத்தி இருக்கீங்க. நான் உங்களை எப்பவுமே மறக்க மாட்டேன் சார். பரவாயில்ல சார். கரெக்டான நேரத்துக்கு வந்து வசுந்தராவோட வாழ்க்கையை காப்பாற்ற முடிஞ்சது சார். அதுவே போதும். நான் உங்களை கோவத்துல ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்க சார். மன்னிச்சிருங்க சார். பரவாயில்ல சார். ஒரு கோடியே 10 லட்சம் போச்சு. கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாம போயிடுச்சு. கடைசியில இந்த புளிச்சு போன வாழைப்பழம் தான் மிச்சம். அச்சு, ஹலோ என்னாச்சு அர்ஜுன்? ஹலோ. என்னப்பா 2 நாளா உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கோம், உன் மொபைல் ரீச் ஆகவே இல்ல. எங்க போன, என்னாச்சு? ஒரு தகவலும் இல்லையே.
அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன், நான் சொல்றேன், அப்புறம் சொல்றேன். என்ன அச்சு இப்படி பண்ற? உன்னை நாங்க எங்கேயும் போக வேணாம்லாம் சொல்லல. நீ எங்க வேணாலும் போ. ஆனா எங்க போறதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு போ. இல்லைன்னா நாங்க போன் பண்ணாலாவது அட்டன் பண்ணணும். ரெண்டுமே இல்லைன்னா எப்படி? இப்ப பாரு, கட்டோட வந்து நிக்கிற. உன் ஃப்ரெண்டு ஜஸ்டின் போன் பண்ணா, நீ எங்கேன்னு கேட்டான். நாங்க என்ன பதில் சொல்றது அவனுக்கு? அச்சோ, நீ வர வர ரொம்பதான் பண்ற. இந்த பப்பிமா மட்டும் இல்ல, இந்த வீட்ல யாரையுமே கண்டுக்கிறது இல்ல. பப்பிமா, மாம், ஃபர்ஸ்ட் எல்லாரும் எனக்கு ஹை ஃபை தாங்க. You know what? I'm really, really, really happy today. எல்லாரும் ஹை ஃபை தாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ஹை ஃபை நான் சொல்றேன். மம்மி ஹை ஃபை, ஹை ஃபை, ஹை ஃபை, பாப்பே. எதுக்கு இந்த ஹைஃபை? எதுக்கு இந்த ஹை ஃபை சொல்லுங்க பாப்போம். தெரியலையேப்பா. புரியல, நீ ஏன் சொல்லிடு. பப்பிமா, மாம், நான் இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? டீடைலா சொல்லு. ஒரு கல்யாணத்தை வெற்றிகரமா நிறுத்திட்டேன். என்ன சொல்ற? கல்யாணத்தை நிறுத்திட்டியா? யார் கல்யாணத்தை நிப்பாட்டின அர்ஜுன்? வேற யாரு கல்யாணமா? வசுந்தரோட கல்யாணம் தான் கம்ப்ளீட்டா நிறுத்திட்டேன். ஐயோ, அந்த ஃப்ராட் இருந்தா இல்லையா, அவனுக்கும் வசுந்தராவுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை தான் நிறுத்தினேன். என்ன அர்ஜுன், கல்யாணத்தை நிப்பாட்டிட்டதா சொல்ற? அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? நோ ப்ராப்ளம், அப்சல்யூட்லி. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, அந்த ஜோதிமணி இருக்கான்ல, அவனை பத்தின மொத்த டீடைலும் ஜஸ்டின் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டேன். நேரா கல்யாணத்துக்கே போயிட்டேன். கரெக்டா 2 செகண்ட்ஸ் முன்னாடி, தாலி கட்டுறதுக்கு 2 செகண்ட்ஸ் முன்னாடி ஐ ஸ்டாப்ட் இட். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் கொடுத்த ஃபைல அவங்க அப்பா கிட்ட கொடுத்தேன். கொடுத்த பிறகு அவங்க அப்பா ஃபுல்லாத்தையும் பார்த்தாரு. இதுதான் கரெக்ட் டைம், கரெக்டா அவன் மாட்டினா. எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. போலீஸ் வந்தாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணாங்க, கல்யாணம் ஸ்டாப். ஏன்பா அர்ஜுன், இதனால அவங்க வீட்டு ஆளுங்க உன்னை எதுவும் தப்பா நினைக்கலையா? இல்லம்மா, எல்லாமே அந்த ஃப்ராட பத்தி கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. நல்ல வேலை, வசுந்தரா எஸ்கேப். நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது எதுவுமே வீணாகல. மா, நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திட்டேன். என்னால் நம்பவே முடியல. நான் பயங்கர ஹாப்பியா இருக்கேன். அத்தை, அர்ஜுனை பத்தி எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவான இமேஜ் ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அது இப்ப தப்புன்னு ஆயிடுச்சு. அர்ஜுன் கோவக்காரன், பிடிவாதக்காரன், பொறுப்பில்லாதவன் அப்படின்னு என் காது படவே சிலர் பேசினதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இனிமே அந்த மாதிரி யாரும் பேச முடியாது. அர்ஜுன், இனிமே உன்னை பத்தி எல்லாருமே பெருமையா பேசுவாங்க. வசுந்தரா மேடத்துக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரவே கூடாதுமா. பாவம், அவங்க சோதனை மேல சோதனை வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அண்ணன் ஒரு நல்ல காரியத்தை பண்ணி நிரந்தரமா நிம்மதியை உருவாக்கி கொடுத்துட்டாரு. தேங்க்ஸ் டு ஆல். இவ்வளோலாம் கலாட்டா பண்ணாதான் எனக்கு நல்ல பேரே கிடைக்குது. நீ பண்ணது கலாட்டாவா இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அதை பண்ணிருக்க. நாங்க வசுந்தரா வீட்டுக்கு போனப்ப எங்களை முகத்துல அடிச்ச மாதிரி பேசி அவளோட அப்பா அனுப்பிட்டாரு. இப்போ அவ அப்பாவுக்கு புரிஞ்சிருக்கும். மா, A to Z புரிய வச்சுட்டேன். அவங்க அப்பாக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. வந்து என் கைய பிடிச்சு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொன்னாரு.